யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடவுள்ள உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். ඇතරම මෝදි අගමැතිතුමා ලංකාවට එන එක හොඳ දෙයක්. பிரதமர் மோடி இலங்கைக்கு வருவது மிகவும் சிறந்த விடயம். அவர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வருகின்றார். திருகோணமலை சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளார். வடமாகாண ரயில் சமிக்ஞை கட்டமைப்புக்கு இந்திய அரசாங்கமே ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இந்திய மக்களின் பணமே பயன்படுத்தப்படுகின்றது. அதனை ஆரம்பித்து வைப்பதற்காகவே அவர் வருகின்றார். 13வது திருத்தம் மாகாண சபை முறை என்பது அது இலங்கையின் பிரச்சினை. மாகாண சபை முறைமையை முன்னெடுப்பதாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியுள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் பெரும்பாலும் இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம். வடமாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு எந்த விதத்திலும் நாம் இடையூறு ஏற்படுத்த மாட்டோம். இதேவேளை இந்திய மீனவ பிரதிநிதிகள் தம்மை சந்தித்துள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறினார். நேற்று மாலை இந்திய மீனவர் சங்கங்களை வந்து எங்களை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மீனவர் சங்கங்களோடு அமைப்புகளோடும் மீனவர் தலைவர்களோடும் உரையாடியிருந்தார்கள். இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கே அந்த உரையாடல் செய்யப்பட்டிருந்தது. அந்த உரையாடலினுடைய இறுதி முடிவினை தெரிவிப்பதற்காகவே என்னிடம் வந்தார்கள். நானும் கூட அவர்களை செவிமடுத்தேன். அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகள் மட்டத்திலான அமைச்சரவை மட்டத்திலான அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் விசேடமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடும் அதே போன்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதாகவும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களோடும் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள்.